ஹாய். இன்னைக்கு சிம்பிளாக குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாவை ஒடிச்சு வச்சுருக்கேன். ஒரு பூடு, வெள்ளைப்பூடு நல்லா பரும்பூடாக எடுத்து வச்சுருக்கேன். இல்லை எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். இது இது என்ன குழம்புக்குன்னா, எத்தனை பேருக்கு தெரியும், இதை சாப்பிட்ருக்கேன்னு தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் இதுதான் அடிக்க ஒருக்க செய்வோம். இதுக்கு பேருங்க புளித்தண்ணின்னு சொல்லுவாங்க. புளித்தண்ணி. ஆமாம், இது புளித்தண்ணி. புளித்தண்ணிக்கு என்ன சைடிஷ்னா, இந்த எள்ளு துவைய, எள்ளு, தேங்காய், கருவேப்பிலை, புளி எல்லாம் போட்டு வரமிளகா போட்டு அரைச்சி வைக்கணும். அது எப்படி அரைக்கணும்னு சொல்லுதேன். அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இது குழம்பு தாளிக்கிறதுக்கு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கூட கொஞ்சமே எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதை தொலியோடு இருக்க பருப்பு, அதுவும் வெந்தயமும் போடுவோம். புரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ கடுகை போடுவோம். புரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் கூட கொஞ்சம் போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ பூண்டை போடுவோம். இது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை உருவி போட்டேன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ மிளகா போடுவோம். கருவேப்பிலைங்க. புளித்தண்ணி பிடிக்காதவங்களும் அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த துவையலுக்கும் அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளியை ஊற்றியாச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றும். புளி கரைசல் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவோம். மிளகாத்தூள் போட்டாச்சு. கொதிக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காய் வத்தல் போட்டிருக்கேன். கொஞ்சம் புளி, வெள்ளைப்பூடு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இதை ஒரு தெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எள்ளு போடணும். புளித்தண்ணி கொதித்து நல்லா கொதிக்குங்க. கொதித்து கொஞ்சம் வற்றி வந்துருக்கு. இப்போ கருவேப்பிலை இதை பச்சையாகவே போடணும். இப்போ பெருங்காயத்தூள் எவ்வளவுக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாசம் வரும், உடம்புக்கு நல்லது. இப்போ கொஞ்சம் எண்ணெய். இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இது கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு தான் இறக்கணும். நம்ம புளித்தண்ணி ரெடி ஆயிடுதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், எள்ளு துவையல். இந்த எள்ளு துவையலை பாருங்க, சூப்பராக அரைச்சி வச்சிருக்கு. இதை நீங்கள் இது ரெண்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிடாதவங்க இதை நீங்கள் தயவு செய்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.